நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எதற்காக என்றால், இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் மாறி மாறி வாக்களித்த நீங்கள் மாற்றம் நிகழும் என்று நம்பி ஏமாந்த மக்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு கடைசி வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி களத்திலே வந்து நிற்கிறது. நாங்கள் களத்திலே நிற்கும் பொழுது இதற்கு முன்பாக அண்ணன் ஒருவர் பேசினார், ரொம்ப மரியாதையாக பேசுங்கள். சத்தியமாக நான் மரியாதை தவறி பேச மாட்டேன். இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசாக இங்கே வந்து பேசிய என் அண்ணன்மாரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா அப்பாவு அவர்கள் இந்த சட்டமன்றத்தை கையாளக்கூடிய சபாநாயகராக இருக்கிறாரே, அந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வயதான ஐயா அப்பாவு அவர்கள் தன் சொந்த நிலத்தில் சொந்த ஊரில் மக்களை புதைப்பதற்கு, இறந்த பிணத்தை புதைப்பதற்கு வழி கொடுக்காமல் இருந்தாரே, அந்த மாண்பை நீங்கள் என்னவென்று பேசுவீர்கள்? ஐயா ஐயா உங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே, இந்த தமிழ்நாட்டு மக்கள் இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் என்று மேடை போட்டு பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்புகள், அந்த இல்லத்தரசிகளுடைய தாலி அறுக்கின்ற திட்டத்தை கொடுத்த உங்களை நாங்கள் என்னவென்றுடா சொல்றது? உங்களை என்னன்றா நாய சொல்றது? உங்களை என்னன்றா பிச்சைக்கார பரதேசிகளை சொல்றது? உங்களை என்னன்றா தாலி அறுக்கின்ற நாய்கள் என்று சொல்றது? எங்களுக்கு மரியாதையா திட்டணும்னு தான் தோணுது. ஆனாலும் வெறி 1000 ரூபாய கொடுத்து போட்டு என்னென்ன பேசுற? 1000 ரூபாய் இல்ல, எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டிக்கு ஏங்க கொடுக்கல? ஸ்டாலின் பொண்டாட்டிக்கு ஏங்க கொடுக்கல? அவங்க எல்லாம் வாங்கினா அசிங்கம் இல்லையா? அவங்க முதலமைச்சருடைய பொண்டாட்டி, அவங்களுக்கு கொடுத்த அசிங்கம். ஏண்டா, ஓங்கோல்ல இருந்து திருட்டையில் ஏறி வந்த உங்களுக்கே அவ்வளவு தன்மானம், உங்களுக்கே அவ்வளவு ரோசம், உங்களுக்கே அவ்வளவு வீரம் இருந்தால், இந்த நிலத்தில் பூரகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள் எங்களுக்கு, எங்கள் பாட்டங்கள், டேய் நீ ஒரு கருணாநிதி வச்சிருக்கடா, நீ ஒரு கருணாநிதி உன் தலைவன் சொல்ற, ஒரு பெரியார சொல்லுவ, ஒரு அண்ணாவை சொல்லுவ, நாங்கள் சொல்லவாடா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி கரிகால பெருவளத்தான் ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அணை கட்டி மக்கள் நீரை இதுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று சொன்ன கரிகால சோழன், அதன் பிறகு வந்த ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன்னா இந்த உள்ளங்கை அளவு இல்லடா, இந்த உள்ளங்கை அளவு இல்ல. இந்த இந்தியா, மொரீசியஸ், கம்போடியா என்று 64 நாடுகள், 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குளக்கரை நாடு, 7 கங்கா நாடு, 7 மதுரா நாடுன்னு 7 49 நாடுகளோடு சேர்த்து இந்தியா, மொரீசியஸ், கம்போடியான்னு 64 நாடுகளை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் நாங்க. எங்கள் பாட்டன் அழகமுத்து கொண்டிருக்கான், எங்கள் பாட்டன் வெண்ணிக்காலாடி இருக்கிறான், எங்கள் பாட்டன் புலித்தேவன் இருக்கிறான், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, எங்கள் பாட்டன்கள் மருவர்கள் இருக்கான், எண்ணற்ற தலைவர்கள் இருக்காண்டா. எங்களுக்கு நீ யாரா பிச்சை கொடுக்கிறதுக்கு? பிச்சை எடுக்க வந்த நாயன்னு இந்த நாட்டில் ஒருவர் கேட்கல. ஏன் கேட்கல? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், மகளிருக்கு 1000, மகளிருக்கு இலவச பேருந்து, ஓசி பஸ் கொடுக்கிறது பேர். ஐயா ஸ்டாலின் பஸ், ஓசி பஸ், அந்த ஓசி பஸ் அதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் யாரு? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் பாசையில சொல்லணும்னா பொன்முடி, தங்க மயிறு, கோல்டன் ஹேர் அப்படின்னு ஒரு அமைச்சர். அந்த தங்க மயிராண்டி சொல்றாரு, ஓசியில தானே போறீங்க? ஏய், நீ இருக்கிற அமைச்சர் பொறுப்பு, நீ வாங்குகின்ற அமைச்சர் சம்பளம், நீ பயன்படுத்துகின்ற செல்போனு, நீ பயன்படுத்துகின்ற காரு, அதுக்கு போடுற டீசல், இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கொடுத்த ஓசிடா. ஓசி நாங்க கொடுத்த ஓசியில வாழ்ந்துகிட்டு எங்களை பார்த்து ஓசிங்கிறது. இவர்கள் பேசுறாங்கல்ல, 5 ஆண்டு கால திராவிட ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மறுபடியும் அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், ஆடு கொடுத்துருவோம், மாடு கொடுத்துருவோம், டிவி கொடுத்துருவோம். இப்ப கடைசியா எங்க வந்து நிக்கிறாரு? இந்த ஊர்ல எல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்கல்ல, டேபிள் ஃபேன் இருக்குங்க, வீட்டுல வேணும்னா ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கங்க, தவணை முறை வசதிகள்ல நாங்கள் எடுத்து தாரங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல. அப்படி கடையை போட்டு விரிச்சு உட்காந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். எதுக்கு கூப்பன் கொடுக்கிறாரு? அடுத்த 5 வருஷம் கூப்புக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்பயே கூப்பன் கொடுக்கிறாரு. இவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதை இலவசமா கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். அது எப்படி தெரியுமில்ல? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. வட மாநிலத்தை பார்த்தீர்களா? பீகாரில் பெண்கள் நடமாட முடிகிறதா? வட மாநிலத்தில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்கள் நடமாட முடிகிறதா? லூசு, முதுகுக்கு பின்னாடி பாரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பண்ணி கொலை பண்ணிட்டான். உங்களுடைய அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற சென்னை தலைநகர், தமிழ்நாட்டுடைய தலைநகர்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்க போன மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. தமிழ்நாடு முழுக்க 6 வயது குழந்தையிலிருந்து 65 வயது கிழவி வரைக்கும் எல்லாரையும் கற்பழிப்பு. இந்த வன்புணர்வு வழக்குல இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு? முழுக்க திமுக காரங்க. இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக தமிழ்நாடு மாறி இருக்குது. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு,
ஆக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் என்னை அப்பாடு கூப்பிடுறாங்க. அப்பாடு கூப்பிடுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு புத்துணர்வை கொடுக்குது. இளைஞர்கள் யாரும் போதையின் பாதையில போயிடாதீங்க, இளைஞர்கள் போதைக்கு யாரும் அடிமையாயிராதீங்க. இப்படி கதை வசனம் பேசி பேசி இந்த நாட்டு மக்களை 60 ஆண்டு காலமாக ஏமாத்திய இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா, அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுகின்ற அரசியலை அவர்களுக்கான காற்று, அவர்களுக்கான குடிநீர், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான மருத்துவம் என்று எண்ணற்ற கனவுகளை வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த போறீங்களாங்கிறத நீங்கள் மனதிலே ஏந்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, இலவசங்களை அறிவிக்கிறாங்க. 2000 அறிவிப்பாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்தா அவரு 2000 தாரேங்கிறாரு, அவரு 10,000 கருணை தொகை தர்றேங்கிறாரு. அது இல்லாம நாங்கள் இலவசமாக வீட்டுக்கு பிரிட்ஜ் கொடுக்கிறேங்கிறாரு. இந்த பிரிட்ஜ், இந்த டிவி, பேசாம இருக்க மாட்டேன், பேசுறோம். இலவசங்களாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம் என்று பேசுகிறார்கள். இந்த நிலத்தில் கல்வியும் மருத்துவம், தூய குடிநீர், தரமான சாலை, இதுதான் இலவசமாக இருக்கணுமே ஒழிய இவர்கள் கொடுக்கின்ற டிவிக்கு, மிக்சிக்கு, கிரைண்டருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதை முதல்ல மனதில் ஏத்திக்கங்க. வருவார்கள் போவார்கள், இந்த அரசியல் கட்சிகள் பேசுவார்கள், நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வாங்க. ஆனால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த நிலத்தில் வாழ்வதற்கு வழி இருக்கா? ஒரு அடிப்படை விவசாயம் செய்து பிழைக்கின்ற ஒரு விவசாயியை வாழ வைக்க தெரியாத இவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். டெல்டா காரன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நான் டெல்டா காரன், எனக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. அந்த டெல்டா காரன் பேசக்கூடிய இந்த உல்டா காரன் ஐயா ஸ்டாலினிடம் எலும்புக்கையை பாம்பு கறி தின்னு, மனித மலம் தின்னு, மனித மலத்தை குடித்து, சிறுநீரை குடித்து எத்தனையோ எண்ணற்ற விவசாயிகள் டெல்டா பகுதிகளில் தற்கொலை பண்ணி செத்து போனானே, அவனுக்கு எவ்வளவு நிவாரண தொகையை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க? அதற்கெல்லாம் நிவாரண தொகை கொடுக்காத இவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்கான ஆட்சி செய்கிறார்கள்? நேற்று நடந்திருக்குதே, இதுவரை திமுக ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை பேசி இருக்கிறார்களா? யாரை நீங்கள் சுற்றி இருக்கிறீர்கள்? ஒரு ஏழை விவசாயியை அதிகாரத்தை வைத்து, அதிகாரம் கையில இருக்குங்கிறதுக்காக பனை மரத்துல ஏறினாரு, கல்லு இறக்கினாரு ஒரு காவல்துறை அதிகாரியை வைத்து ஆலங்குளத்துல சுட்டு இருக்கிறீங்க. இதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில இல்ல, நாம் தமிழர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி இப்படி செய்ய முடியுமா? நினைத்து பார்த்திருப்பார்களா? நினைத்து பார்க்க விட்டுப்போமா? அடுத்த நொடி என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அப்படி இவர்கள் விவசாயிகளுக்கு பாதகம் விளைவிக்கின்ற இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? இல்ல விவசாயத்தை மேம்படுத்துகின்ற உண்மையான விவசாயிகளுடைய பிள்ளைகளாக, உண்மையான விவசாயிகளுடைய மகன்களாக உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் இல்லங்களில் இருந்து வந்திருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்ப போறீங்களாங்கிறத நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தேர்தல் 2 தத்துவத்திற்கான போர். இதுவரை இந்த மண்ணை கெடுத்த திராவிட சித்தாந்தமா அல்லது இதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தமா? இரண்டுக்குமான போரை இந்த தேசம் 2026 ஏப்ரல் 23 அன்று தொடங்க இருக்கிறது. அந்த போருக்கான அழைப்பை ஏற்று எல்லோரும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு. தமிழ் தேசியம் வெல்வது நமது இலக்கு. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ராவணனின் பேரன் எங்கள் தலைவன் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரன் அவருடைய